Hi, hello friends, welcome back to Pratap View YouTube channel. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டி நகரில் இருக்க இந்த ஜூடியோவுக்கு தான் வந்திருக்கோம். என்னென்ன கிடைக்கும் அப்படின்றத ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கம்மி ரேட்டில் என்ன கிடைக்குதுன்றதை பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் இங்கே வந்தால் என்ன எடுப்பேன், எதுக்காக வருவேன் அப்படின்றத உங்களுக்கு நான் ஸ்வீட்டாக காமிச்சிடுறேன். வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜூடியோக்குள்ளே வந்துட்டோம். ஜூடியோ இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஸ்டார்ட்அப்பே 29 ஸ்டார்ட் ஆகும். நான் முதல்ல போகிறது 99 இருக்க அந்த பர்ஃப்யூம் தான் போவேன். குறைஞ்ச விலையிலேருந்து இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதனால் உங்களுக்காக பர்ஃப்யூம்லேருந்து போனேன். அது ஃபஸ்ட்டு நான் என் மேலே ஃபுல்லாக அடிச்சுட்டு தான் போவேன். ஏன்னா நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். அதனால தான் இதோட இன்னும் ஸ்ட்ராங்கான ஒன்று 299க்கு சும்மா வேறு லெவல். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்ட்ராங்கான பர்ஃப்யூம் இது. நல்லா இருக்கும். அதை முடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 199. இங்கே ஜூடியோவில் எல்லா இடத்துலையுமே போர்டு வச்சிருப்பாங்க. அதை பார்த்தே நீங்கள் ப்ரைஸ் வச்சு கண்டுபிடிச்சி உங்களுக்கு ஈஸியாக ஃபைன் பண்ண ஈஸியாக இருக்கிறதுக்காக அவங்க கொடுத்துருப்பாங்க. இது ஜூடியோட ப்ளஸ்னே சொல்லலாம். அங்கே டிஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக இருக்கும். நான் பர்சனலாக இது எதுக்கு நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன், ஜூடியோ வந்தாலே நான் இதை எதுக்கு எடுக்க போகிறேன்னா, நான் லாஸ்ட் மே மந்த் ஒரு டிஷர்ட் வாங்கினேங்க. சூப்பராகவே இருந்துச்சு. இன்னும் 1 இயர் ஆச்சு. இந்த மே மந்த் வந்துருச்சு. இப்போ வரலுமே எனக்கு அந்த டிஷர்ட் நல்லா சூப்பராக இருக்குங்க. இதில் நிறைய வெரைட்டி இருக்குது. பிளைனும் இருக்குது, பிரிண்டடும் இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்கள் ஆனால் இதில் ஒன்றே என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஜூடியோ பொறுத்தவரையிலும் அவங்க சைஸ் கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம போட்டு பார்த்தா மட்டும்தான் ஃபீல் பண்ணி போட முடியும். ஏன்னா கொஞ்சம் பெரிய சைஸும் இருக்கும், சின்ன சைஸும் இருக்கும். ஆனால் XL XXL தான் போட்டிருப்பாங்க. டிஃப்ரெண்ட் வரும் அதிலே. அதை முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் பக்கத்தில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 799க்கு ஷர்ட் இருக்குது. இது நான் இங்கே இது வரலும் வாங்கினது கிடையாது. சரி, உங்களுக்காக நான் ஃபுல்லாக இது விளாக் பண்ணணுமேன்றதுக்காக உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ யாராச்சும் பார்த்துட்டு இருக்கவங்க இது யூஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு ரிவ்யூஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. பர்சனலாக இது எனக்கு பற்றி தெரியாது. சரி, ஜஸ்ட் உங்களுக்கு இது ஒரு விசிட் காமிக்கிறேன். அதே பார்த்தீங்கன்னா செக்குடில் நிறைய பிளாக்கு, ஒயிட்டு, ப்ரௌனு, ப்ளூ இருக்குது. அதே சேம் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா டெனிம் பேண்ட் இருக்குது. பிளாக் அண்ட் ஜீன்ஸில் இருக்குது, ப்ளூ கலரில் இருக்குது. அதுவுமே தொட்டு பார்க்குறப்ப குட் ஃபீல் தான் இருக்குது. நம்ம ட்ரை பண்ணி இது வாஷ்லாம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. சைஸுமே 34, 36 வரலுமே இருக்குங்க. நீங்கள் வந்து எது பெஸ்ட்டு ஜூடியோ பொறுத்தவரை நீங்கள் நேராக வந்து ட்ரை பண்ணி பார்க்குறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா ஜூடியோ பொறுத்தவரை ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பார்க்கும்போது நம்ம அதை பர்சனலாக யூஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் சொல்ல முடியும். இதுக்கு முன்னாடி யாராச்சும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இதோட குவாலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது. இதை முடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ட்ராக் பேண்ட்லாம் இருக்குங்க. பர்சனலாக இதுவும் எனக்கு பிடிக்கும். 399 தான் இதோட. இதுவுமே நான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் கிட்டத்தட்ட 1 இயராக. இதுவுமே நல்ல ஒரு சூப்பராகவே இருக்குது. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இது நான் சஜஸ்ட் பண்ணுவேங்க. இங்கே இருக்க அந்த ரேக் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நான் பார்த்துட்ருக்கோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே அங்கங்கே தனித்தனியாக போர்டு வச்சுருப்பாங்க. இதோட இன்னும் உங்களுக்கு திக்னஸாக வேணும்னா பக்கத்தில் 699 இருக்குது. அதுவுமே இதே மாதிரி தான் இருக்கும். இதே சேம் டிசைன் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்ஸர் இருக்கும். இது 169 தான். இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். காட்டன். அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைன் செட் வேணும், பார்ட்டி வேர் மாதிரி அப்படின்றதும் அதுவும் இருக்குது. நிறைய கலர்ஸுமே இருக்குது. பிளாக், ஒயிட், ப்ளூ எல்லாமே இருக்குது. இதுலேருந்து எடுத்து ஒன்று நான் உங்களுக்கு ட்ரையல் பண்ணி காமிக்கிறேன். ட்ரையல் ரூம் போகிறப்பே நம்மளுக்கு நம்பர் கொடுத்துருவாங்க. நம்ம எத்தனை ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறோமோ அத்தனை நம்பர் கொடுத்துருவாங்க. நான் ஒரு டிஷர்ட், ஒரு ஷர்ட் எடுத்துகிட்டு போனேன். அது கையில் ரவுண்டாக ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. 2 பீசஸ் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து அந்த 199க்கான டிஷர்ட் போட்டிருப்பாங்க பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். என் மேலே அந்த உடம்புல அந்த கிளாத் இருக்கிற ஃபீலே தெரியலங்க. அதுலேருந்து ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து ட்ரையல் பண்ணி பார்க்கலான்னு போட்டு பார்த்தேங்க. அதுவுமே ஃபீல் நல்லாயிருக்கு. நல்லா இந்த எலாஸ்டிக் ஃபீல் மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் நல்லா டைட்டாக இருந்தாலுமே நம்ம இப்படி உடம்புக்கு இழுத்து கொடுக்குது. அந்த ஒரு குவாலிட்டி இருக்குது. பட் என்ன ஒன்றுனா கொஞ்சம் ஃபிட்டிங் சரியில்லைங்க, அது மட்டும்தான். மற்றபடி ஒன்றும் இல்லை. சூப்பராக இருக்குது மெட்டீரியல்ஸு. அதான் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்து போட்டால் மட்டும்தான் பெஸ்ட்டாக நம்ம எடுக்கலாம். நான் இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து போகிற இடமே செக்ஷன் தாங்க போவேன். ஷூ, செப்பல், அது ரெண்டுமே தான் போவேன். அதிக ரேட்லேயும் இருக்குது. நான் போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா 299, 399க்கு செப்பல் மாதிரியே இருக்க ஷூ இருக்குங்க. நல்ல பெஸ்ட்டு. அதான் நான் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் 2 இயர்ஸாகவே. அடுத்து பார்த்தீங்கன்னா செப்பல்ஸ் இருக்குது. இது 199 தாங்க. இதுவுமே பெஸ்ட்டாக இருக்குது. நான் செக் பண்ணி போட்டும் பார்த்தேன். நல்லா கால் உள்ளே போகிறப்போ கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா அந்த லெதர் கிடையாது, அந்த ஃபார்ம் ஸ்பாஞ்ச் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் அது வேகமாக போனால் பிச்சுக்கும்னு நினச்சிட்டு தான் நான் வந்து அதை காலில் போட்டு ட்ரை பண்ணி சுற்றி பார்த்தேன். நல்லா தாங்குனுச்சு. இதையுமே நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா சொல்ல முடியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா 299 இருக்க ஷூவும் 399 இருக்க ஷூ தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வரலுமே எனக்கு 1 இயர் கண்டிப்பாக வருதுங்க. நல்லாவும்
ப்ரீமியம் ஃபீல் வருது. நான் ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த சென்டர் செக்ஷன் வரப்போ அப்பப்போ எடுத்து என் மேலே அடிச்சுட்டு அப்படி தான் அப்படி அந்த ஃபீலோடு போவாங்க. சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு இருக்குங்க 149 rupees தான். 149 rupeesக்கு அதிலே போட்டிருப்பாங்க 9 months to 5 yearsக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தனித்தனி ரேக் வச்சுருப்பாங்க. இதுவும் மெட்டீரியல் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நம்ம வாஷபிள் எப்படின்னு தான் இதெல்லாம் தெரியல. இதுவுமே மெட்டீரியல் நல்லாயிருக்கும். அங்கங்கே போட்டிருப்பாங்க பாய்ஸ்க்கு 299க்கு. ஆனால் குழந்தைங்க இது ஜூடியோவில் மட்டும் கிடையாதுங்க, எல்லா இடத்துலையுமே இந்த குழந்தைங்களுக்கு தான் சின்ன ட்ரெஸ் எல்லாமே விலை அதிகமாக இருக்குது. அது ஏன்னு தெரியல, பெரியவங்களோட சின்னவங்களுக்கு தான் ட்ரெஸ்ஸு விலை அதிகமாக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா 10-15 வயசு வரலுமே ட்ரெஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா 179 rupees வரலும் தான் அதிகபட்ச ரேட்டே இருக்குது பாய்ஸ்க்கு. சரி ஓகே, அப்படியே இவங்களோட மெட்டீரியலும் எப்படி இருக்குன்னு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம். பிரிண்டரில் நல்லா சூப்பராக டிசைன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. டச் ஃபீலுமே நல்லா இருக்குங்க, துணியோட டச் ஃபீல்ஸுமே நல்லாயிருக்கு. இதுவுமே கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவுமே நம்ம வந்து பெரியவங்களுக்கு மாதிரியே தான் குழந்தைங்களே கூட்டிகிட்டு வந்து ட்ரையல் பார்த்து போட்டு தான் கூட்டிகிட்டு வரணும். அப்போ தான் பெஸ்ட்டாக எடுக்க முடியும். இப்போ நம்ம மேலே பார்த்த பாய்ஸ் செக்ஷனில் என்னென்னலாம் இருக்கோ அப்படியே கீழே கேர்ள்ஸ் செக்ஷன் இருக்குங்க. சூப்பராக இருக்குது. செப்பல்ஸ் தான் அவங்க ரொம்ப எனக்கு பிடிச்சதே. கேர்ள்ஸுக்கு வந்து ரொம்ப மாடலாக இருக்குது. அதே 199, 299, 399 தாங்க. எல்லாம் மாடலாக நல்லா இருக்குங்க, பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் 199க்கு நெயில் பாலிஷ்லாம் இருக்குது. இதில் வந்து ஜூடியோவில் வந்து பசங்களோட பொண்ணுங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னா அங்கே இருக்க எல்லாமே ட்ரையல் பண்ணி பார்த்துலாங்க. மேக்கப் ஐட்டமாக இருக்கட்டும், ஐலைனராக இருக்கட்டும், மையாக இருக்கட்டும், லிப்ஸ்டிக்காக இருக்கட்டும், எல்லாமே ட்ரையல்னு தனியாக ஒரு செக்ஷன் வச்சுருக்காங்க. அதை எடுத்து நீங்கள் நான் அப்புறமா ஜூடியோ முடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் பனியன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ராமராஜ் இருந்துச்சு. சரி அங்கே ஒரு விசிட் அடித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமராஜுக்கு வந்தாங்க. அவங்க கடையுமே சும்மா பிரம்மாண்டமாக தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே ப்ரைஸ்லாம் எப்படின்னு தெரியல. நான் பனியன்ஸ் மட்டும் எடுக்க வந்தேன். ஸோ அங்கே வந்து 132, அப்புறம் இன்னொரு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 182. இது 2 ப்ரைஸில் தான் பனியன் இருக்குது. குவாலிட்டி நல்லா இருக்குங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கு. அவங்களே நிறைய பிராண்டில் வச்சுருக்காங்க. அதுவும் ராமராஜோட பிராண்டு தான், பேர் மட்டும் வேறு வச்சு சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே எடுத்தேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே எடுக்கிறேன். இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, யூஸபிள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் இது உங்களுக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக சொல்கிறேங்க எப்படி இருக்குன்ட்டு. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு டி நகருக்கே பேர் போன ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டுக்கு போகலாம். எப்படி சும்மா ஜஸ்ட் ஒரு விசிட் அடிக்கலான்ட்டு அங்கேயும் போனேங்க. செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. எப்போதுமே காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 10-12 மணி வரலுமே இந்த ரஷ் தான் இருக்கும் போல். உள்ளே போயிட்டு வெளில வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக வாங்க. எனக்கு ரொம்ப கும்பலாக இருக்கும். உங்களோட பொருளுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. அதையும் முடிச்சுட்டு, ஏன்னா மிஸ் பண்ணிட்டு குழந்தைங்கள்லாம் கையில் வச்சுருப்பீங்க இல்லையா, அவங்களையும் நீங்கள் பார்த்து கூட்டிகிட்டு போயிட்டு வரணும். ஸோ அங்கேயே ஒரு விசிட்டு முடிச்சுட்டு அப்படியே இந்த விலாகையும் முடிச்சுட்டேன். ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, என்னோடய ப்ரெசன்டேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, உங்களுக்கு எடிட்டிங்லாம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. இன்னும் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் மேலே அப்டேட்லாம் சூப்பர் வீடியோலாம் போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய்.